அண்ணா எனக்கு ஒரு டவுட். அடிக்கிற வெயில்ல எதுக்கு வெளில வந்து நின்றுட்டு இருக்கோம்? 3 மணி நேரமா கரண்ட் இல்ல, ஆ, கொண்டு வந்து தெருவில் நிறுத்திடுச்சுல. அதுக்கும் காரணம் திமுக தான் சொல்லுவானுங்களே இவங்க. ஆமா ஆமா, அமைச்சர் தானே சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாருன்னா, திமுக தான், அதாவது மின் வாரியத்துல இபியில இருக்கிற திமுகவினர் தான் கரண்ட்டை கட் பண்றாங்க சரி. அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு மறுப்பெல்லாம் வந்துருச்சு, அது அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப என்ன சொல்றாங்க? இப்போ ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, ஃபியூஸை பிடிங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்களாம் அப்படின்னு அடுத்தது. சரி, பேட்டி கெடுக்கும் போதே அது கூட ஐஏஎஸ் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் எத்தனை வருஷமா இருக்கிறாரு. ஆமா, அவர் வந்து எவ்வளவு இப்ப மின் வாரியத்துறைக்கு பொறுப்பா இருக்கிற அந்த ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அவர் எப்ப இருந்திருக்காருன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சென்னைக்கு மேயரா இருந்த காலத்துல இருந்து அவர் இருக்கிறாரு. ஆமா, அப்ப அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சியில முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தாரு. சரி. அப்புறம் கலைஞர் ஆட்சியிலையும் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் முக்கிய பொறுப்புல இருந்தாரு, சுகாதாரத்துறையெல்லாம் இருந்தாரு. அதன் பிறகு போன ஆட்சியிலையும் அவர் இருந்தாரு. இப்படி ஒரு சீனியர் அதிகாரி இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. இல்ல, அவரே சொல்றாரு, தமிழ்நாட்டுல மின்சாரம் தட்டுப்பாடா இல்ல, அதை விநியோகம் பண்ற அந்த பகிர்மானத்துலதான் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆக இங்க என்ன அப்படின்னா, பொதுவா வந்து இந்த மாதிரி கோடை காலத்துல கரண்ட் கட் ஆகிறது எல்லா ஆட்சியிலும் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாரிகள்லாம் உட்கார்ந்து அந்த துறை சார்ந்தவங்களை கூப்பிட்டு எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி ஆகுது, எவ்வளவு மின்சாரத்தை வாங்குறோம் அப்படின்னு பார்த்து அது தேவைக்கேற்ப பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். முதல் ப்ரிஃபரன்ஸுங்கிறது வீடுகளுக்கு, ஏன்னா வீடுகளுக்கு கரண்ட் வந்து கொடுத்துடணும். அடுத்தது வணிக நிறுவனங்களுக்கு செகண்ட், அதில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டினா உனக்கு வந்து இது இருக்கும், இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இண்டஸ்ட்ரிக்கு அவங்க ஒரு லிமிட் வச்சுருவாங்க, இந்த அளவுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு. ஆக எது ப்ரிஃபரன்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கரண்ட்டு கட்டுக்கு யார் மீதாவது பழிய போட்டுட்டு கரண்ட்டை கொடுக்காம உட்காந்துட்டு இருக்கிற ஒரு அரசாங்கத்தை பார்க்குறோம். ரீல்ஸ் போட்டு மற்றவங்களை கதறுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கதற மக்களை ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இதுதான் இப்போ உள்ள நிலைமை. என்ன பண்ணுறது கோட்டச்சாமி?